நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். வெல்கம்பா. நேத்து புது வருஷம் பிறந்திருக்கு. இன்னைக்கு 2வது நாள் வாழ்த்துக்கள். 2வது நாள் வாழ்த்துக்கள். இப்படி தினம் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் சொல்லிருங்க. நேத்தே பேசியிருக்க வேண்டிய விஷயம் தான், மறந்துட்டோம். இது நாளைக்கு வச்சுக்க உண்டாங்கிற மாதிரி விஷயம் தான் அது. செல்லூர் ராஜு வருஷத்தை நேத்தா ஆரம்பிச்சிருக்கா. அப்படி கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ பார்த்தப்ப எனக்கு சரியான நகைச்சுவை. ஃபர்ஸ்ட் நான் வந்து சரியா பார்க்கல. உங்க தொகுதிக்கார் வேறையே இதெல்லாம் ஏன் சொல்றதெல்லாம் சரி. நீ அப்ப உனக்கும் அப்படித்தான், நீயும் அப்படிதான். நாங்கெல்லாம் மனசுல பட்டதை மனசுல அப்படியே பேசி பல பஞ்சாயத்துக்கு அனுபவம். உனக்கே தெரியும்ல எவ்வளவு பஞ்சாயத்துக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா நேத்து போய் அந்த இது பார்க்கும்போது ஸ்டார்டிங் பார்க்கும்போது விஜயை பத்தி கேக்குறாங்க. அவர் வந்துட்டு எங்க வருஷம் நாளே இவங்களை பத்தி தான் பீடையை பத்தி பேசுறீங்க. தயவு செய்து வேற ஏதாவது பேசுங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. அப்படிங்கும் போது கேட்டு முடிக்கும் போது என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. மீனாட்சியின் அருளாலே பார்த்துட்டு வந்துட்டு இப்ப இருக்கிற முதலமைச்சரே பின்னாடி காலத்திலயும் முதலமைச்சரை வர வாழ்த்துக்கள் வேண்டியிருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, மனசுக்குள்ள தோணிக்கு இருந்திருக்கு, எவனோ ஏதோ பதட்டப்படுத்திட்டான். முன்னாள் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு முன்னாள் முதலமைச்சர் இவனுக்கு பூரா அந்த ஆள் கட்சி, இவனுங்க அந்த ஏடிஎம்கே குள்ள என்ன பஞ்சாயத்து ஆயிப்போச்சு அப்படின்னா, அந்த கட்சியை விட்டே மாற போறான். எப்பா நான் அந்த அளவுக்கு எல்லாம் மோசமானடா, யதார்த்தமா பேசுவேன், தெரியாம பேசிட்டேன்டா அப்படின்னு. செங்கோட்டையன் தெரிஞ்சதான் பேசிக்கிட்டு. அதான் சொல்றேன், அந்த மாதிரி இவரு மாற போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. செங்கோட்டை மாறல, துரத்தி விட்டதுக்கு அப்புறம் வேற போக இடம் இல்லாம மாறினா. அப்படி மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். இப்படி எல்லாம் செல்லூர் ராஜு நேற்று வருஷத்தை ரொம்ப அழகா தொடங்கி வச்சு மீனாட்சி அம்மன் கோயில் போய் டிஎம்கே ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இப்ப இருக்க முதலமைச்சரே இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு நிம்மதியான எம்எல்ஏ ஒரு போட ஜாலியா சுத்துவேன், அங்க போயிட்டு எங்களுக்கு பொழுதுபோக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறது. ஆமாடா, மதுரைக்கு என்னடா பொழுதுபோக்கு இருக்கு, ஜல்லிக்கட்டு இருக்கு, எல்லாருமே மாடு பிடிக்க முடியுமாடா? அவரே ஒரு பொழுதுபோக்கு தாங்க மதுரைக்கு. அவர் பிசாடு பேச்சாளர் ஆக்கி விடலாம் மதுரை கூட. அங்கங்க அவர் அந்த கடல் கண்ணி ஷோ மாதிரி செல்லூர் ராஜு ஷோ போட்டா நல்லா ஓடும் மதுரை ஓடும். சின்ன மாட்ட போய் ஒருத்தர் எத்தனை சாமி அந்த பாட்டை பாடி, அம்மா நீங்க தான் அந்த இட்லி கடை சிவனேசன் பழைய உண்மையிலேயே உங்க கடை தான் அது, இருந்தாலும் கடையை அபகரிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நினைவு ஊட்டும் இது பண்ணி அந்த அம்மா அழுது ஏதாவது அழுகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அந்த பாட்டு ஃபுல்லா அந்த அம்மாவுக்கு வந்து தண்ணி வடியும் 2 கண்ணிலும் கச்சி வச்சு தொடச்சிட்டே இருப்பாங்க. எத்தனை சாமி அப்படின்னு ஃபுல் பாட்டை பாடி அவங்க கூத்து. நேத்து பெரிய கூத்து, அந்த அம்மா போயஸ் கார்டன்ல உட்காந்துட்டு வந்தது ஐயாவுக்கு அம்மான்னு பாடுறேன். சரி ரைட்டு, காலத்தின் கட்டாயம் ஏத்துக்குவோம் அப்படின்னு அவங்க கூட்டத்தை பார்த்தா அவங்க கூட்டத்துக்குள்ள நடக்கிற குளறுபடி இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள இவங்க பண்ண போற அநியாயங்கள் கூட தெரிய போகுது. சரி, இவங்க கூட்டம் தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது இந்த பிரிஞ்ச கூட்டங்கள் இருக்காங்கல்ல, அதிமுகவிலிருந்து பிரிந்த படைகள், அமமுக, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டீம், அதுக்கப்புறம் இப்ப இவரு செங்கோட்டையன் போய் அவரு மண்டல பொறுப்பாளரா 5 கொங்கு மண்டல தேர்தல் கள பொறுப்பாளர். தேர்தல் சத்தியமங்கல சம்பவம் எல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க எல்லாம் பண்றாங்க. சைஸா சொல்லணும்டா, நேருக்குன்னா நான் சொல்லாதீங்க. ஓகே, சத்தியமங்கலம் அப்படின்னு பேசிடணும். அவர் எப்பதான் போய் சினிமா கலைக்குள்ள சேர்த்தாங்கன்னு தெரியல. அவர் வந்துட்டு செங்கோட்டை பஞ்சே கிடைக்காம நேத்து ஜனநாயகத்தை மாற்ற ஜனநாயக விஜய் வருகிறார். இதத்தானே படம் ஜனநாயகன் பேர் வச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப வந்து வைபு கண்டென்ட் தாவேக்கா தான் ஃபுல்லா தேவையில்லை, அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கு நிம்மதியா இருக்காங்க. நீங்க கேளுங்க, இப்ப கூத்த கரூர் சம்பவத்துக்காண்டி சிபிஐ போனா சிபிஐக்குள்ள இருந்து வெளியே வந்து ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க வந்து நேத்து பார்த்தா சிடிஆர் நிர்மல்குமார் வந்து நாங்க ஒத்துழைச்சோம், அது வந்து வெளியே பேச்சு. அந்த டிரைவரை கூப்பிட்டு இப்ப கேட்டிருக்காங்க கேள்வியில, என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. 10 மணி நேரம் கேட்டிருக்காங்கன்னா, டிரைவருக்கு உனக்கு யார் ஆர்டர் கொடுத்தா, என்ன ஆர்டர் வந்துச்சு, உன்னை யார் பஸ் உள்ள ஓட்ட சொன்னா, இப்படி ஆர்டர் எல்லாம் வந்திருக்கு, என்ன பிரச்சனை, உனக்கு யார் ஆர்டர் கொடுத்தா சொல்லுன்னு டிரைவரை போட்டு நாங்க அதெல்லாம் செஞ்சோம். இவங்க சிடிஆர் நிர்மல்குமார் வந்து நாங்க நல்லா ஒத்துழைச்சோம், சென்னையில இல்ல டெல்லி வரைக்கும் போய் ஒத்துழைக்கிறோம். இதுக்கும் அதாவது திமுக சொல்லுவாங்களே மைக்ல வந்து திமுக தயவு செஞ்சு இப்படி சொல்ல வேண்டிய அடிச்சு சொல்ல வேண்டிய ஒத்துழைப்பு வேணும். ஒத்துழைக்கிறோம் எப்படி, என்ன விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல 10 மணி நேரம் லைட்டா 10 மணி நேரமா நாங்க வந்து ஒத்துழைச்சிட்டு இருந்தோம் சிபிஐ கூட. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்க டகார்னு சொன்னோம். அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது அப்படின்னு பார்த்தா, அது பெயின் வேற டிபார்ட்மெண்ட். சிபிஐ தீர்ப்பு சொல்லட்டும், என்ன கதி ஆகுறாங்கிற பாப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான தாவேக்காவுடைய முக்கியமான விஷயமே இதுதான். ட்ரெய்லர் 3ஆம் தேதி இது பண்ணுது. ஓகே, இது எப்படி அபிஷியல் ஐடி டிவிக்கு போடுவாங்களா தெரியல. ஆனா வந்து டிக்கெட் விநியோகம் மட்டும் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
டிவிக்கு ஐடிவிங்கள இதையும் போடணும். ஓகே. அந்த இது பண்ணி ஜனநாயகன் இது மாதிரி. ஆமா 3ஆம் தேதி சாயந்தரம் விடுறாங்களாம், ட்ரெய்லர் விடுறாங்களாம். ஓகே. ட்ரெய்லரை டிவிக்கு ஐடிவிங்கள கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கப்புறம் நேத்து பார்த்தா தேனாம்பேட்டையில வார் ரூம் போட்டு மாநில நிர்வாகிகள் பூரா, அந்த நிர்வாகிகள் பாத்தீங்க யாருன்னா ஆதவு, அந்த சம்பத்குமார், லூஸ் மோகன், இவங்க புஷி ஆனந்த், பைலாமணி. லைலாமணிலாம் மாநில நிர்வாகி கிடையாது, பைலாமணி சரி பல்புமணி பல்புமணி அவரெல்லாம் இல்ல, மாநில நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஓகே நம்ம இந்த 5 மாசத்துல என்னென்ன அசிங்கப்பட போறோம், எப்படி எப்படிலாம் சமாளிக்க போறோம் அப்படிங்கறத பேசுறதுக்காண்டி இன்னும் இவங்க கட்சியில இன்னும் அடுத்து இன்னும் மாவட்ட செயலாளருக்கே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போறாங்க. இல்ல நான் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்துச்சு, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கு, பார்த்தா ஜனநாயகன் டிக்கெட்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கு. திருந்த மாட்டான் செட், அவன் விஜய் வெறி எடுத்து அலையிறாங்கிற மாதிரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், மாவட்ட செயலாளருக்கே மருந்து குடிக்கிற அளவுக்கு போறாங்க. இன்னும் அடுத்து சீட்டு குடுக்கறப்ப என்னென்ன குடிப்பாங்கன்னு தெரியல. கரெக்ட் தான். இன்னும் மாவட்ட செயலாளர் ஓகே, அதுக்கே இவ்வளவு பஞ்சாயத்து, இன்னும் நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கணும். மாவட்ட செயலாளருக்கே 10 கோடி ரூபானா அப்போ சீட்டு கேட்கறவனுக்குலாம் எத்தனை கோடி ரூபா அடிச்சு விடுறீங்க? 10 கோடி 15 கோடிங்கிறீங்க. சொன்னதாங்க சொல்றோம். நாங்க 11 கோடி ரூபா தானே வாங்கியிருக்கோம், அதுக்கு மேல காசே இல்லனே, நான் இருந்த பூரா செலவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட வாய்ஸ் ஒரு போன் கால் ரெக்கார்டிங் இருக்கு. இதுல செம காமெடி என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுக்குலாம் காசு ஜாஸ்தியா. ஆமா, நாளைக்கு நீ உன்னைய மீறி மாவட்டத்துக்கு என்ன பண்ண வசூல் வரும்ல, அண்ணே அது என் எல்லைக்குள்ள வராதுனே அப்படின்னு. டேய் எல்லாமே நம்ம எல்லதாண்டா அப்படின்னு வேலாயுதம் படம் மாதிரி புசியா வந்து தனக்கு சேவையான அனைத்து விஷயங்களையும் சாதித்து கொண்டது போல தெரிகிறது. அணை போட்டு ஆத்த வேணா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அது பார்த்தா இன்னொருத்தங்க இப்ப பார்த்தா தாவேக்கலாம் இன்னொரு காமெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய அந்த என்னதுப்பா அது சேருவாங்களே உறுப்பினர் சேர்க்கை, அந்த உறுப்பினரை பாத்தீங்கன்னா இப்பயே 1.5 கோடி தாண்டிருச்சு. 40 லட்சம் வச்சாலே 8% 10% வருது. ஓகே, 1.5 கோடின்னு வரப்ப நாங்க 40-45% வாங்குவோம். இல்ல அந்த 1.5 கோடியில அந்த 1 கோடி பேருக்கு தூக்குனதுல எத்தனை பேருன்னு பாத்துக்கங்கடா ஃபர்ஸ்ட். இதெல்லாம் பஸ் நீங்க எலெக்ஷன் சொல்லி தராங்க பஸ், நீங்க வரட்டும் பஸ். இதை தாண்டி நான் என்ன கேக்குறேன், 1.5 கோடி பேர் உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? உறுப்பினர் எப்படி சேர்த்திருக்காங்க? ஆப்ல சேர்த்துறது. நாளைக்கு எவனாவது ஒருத்தன் அந்த கிருஷ்ணகிரியில கத்தி வச்சு காட்டினா அவன் ஆன்லைன்ல சேர்ந்த உறுப்பினருங்க, அவனை நாங்க சேர்க்கல. நானே ஆன்லைன் உறுப்பினர் தாவேகல. அப்படியா? நாம் தமிழ் உறுப்பினரா இருக்கேன், தாவேகல உறுப்பினர் இருக்கேன், எல்லாத்துக்கும் கார்டு போட்டு வச்சிருக்கேன். யார் என்ன கார்டுனாலும் எடுத்து கந்தன்மணியில ரேஷன் கார்டு எடுத்து காட்டுற மாதிரி. இல்லடா உறுப்பினர்னா என்ன, சும்மா சேர்ந்து உறுப்பினர் நல்லவனும் சேருவான் கெட்டவனும் சேருவான்ல. இப்ப நான் வந்து இந்த தாவேகால உறுப்பினரா இருக்கேன். நல்லவரா கெட்டவரா இல்ல, நான் இது எதுக்கு முகரையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். நம்மள்ட்டே என்கிட்ட கேட்காதீங்க, சங்கடமா இருக்குல்ல. கூச்ச சுபாவமா? 1.5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா, அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு போட போறாங்களா? ஆன்லைன்ல ஆப்ல சேர்த்திருக்காங்க இந்த உறுப்பினர். 1.5 கோடி பேர்ல எத்தனை பேர் 18 வயசு கீழே இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 75 லட்சம் பேர் 18 வயசு கீழே இருப்பான்னு வைங்க. பாப்போம் இவங்களுடைய கணக்கு விகிதம்லாம். இல்லடா 40% 50%. நான் என்ன சொல்றேன், 100% சொல்லிட்டு போங்க. எனக்கு அமெரிக்காவுக்கு தமிழ்நாட்டுல பிறந்த குழந்தையே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருச்சுடா, 100% எங்களுக்கு தான் சொல்லிட்டு போங்க. குழந்தைய வேற கெடுக்கிறாங்க தெரியுமா? இப்ப வீடியோ பார்த்தா விஜய் மாமா வராரு, விஜய் தாத்தாடா 55 வயசு ஆகி போச்சு தாத்தா அவரு. இன்னும் விஜய் மாமா நேரு மாமா நேரு மாமான்னு இருக்காங்க இன்னமும். அவரை நேரு ஆவியே வந்து நீ மாமான்னு கூப்பிடாதீங்கடா, நான் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அடுத்து பார்த்தா புரட்சி கட்சி தேமுதிக அவங்க வந்து தன்னுடைய மாவட்ட பஞ்சாயத்து யார் யார் கூட எல்லாம் கூட்டணி சேர போறோம், எப்படி நம்ம அந்த 1 விழுக்காடு ஓட்ட வச்சு நம்ம வந்து சைன் பண்ண போறோம் அப்படின்னு அந்த லேடி இதுல ஒரு டைலாக்லாம் வேற பேசுவாங்க, நாங்க இருக்கிற அணி மட்டும் தான் ஜெயிக்கும். வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க முடிவு பண்றதுதான். அவங்களுக்கு வந்து எந்த கூட்டணியில இருக்குமோ அந்த கூட்டணி ஜெயிச்சிடும். அவங்க வந்து ஒரு 7% 6% ஓட்ட வச்சுட்டு நாங்க வந்தாதான். அப்புறம் சீமோன் 8% ஓட்டுக்கு வந்தாரு, அடுத்து திருமா இருந்தாரு. எல்லாரும் அப்படியே சொல்லிக்க வேண்டியதான். தேமுதிக இப்ப மீட்டிங் நடத்த போறாங்களா? 5ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்து முடிவுலாம் பண்ணிட்டு 9ஆம் தேதி யாரு கூட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கறத அறிவிக்க போறாங்க. ஒரு ஃபன் இருக்குன்றீங்க. நயினாரிடம் போய் கேக்குறாங்க, நயினார் நாயந்திரிடம் கேக்குறாங்க, தேமுதிக என்ன பண்றீங்க? அவங்க சிறப்பா கட்சி நடத்துறாங்க. அந்த லேடி வந்து ஒரு வாய் கூசாத பொய்ன்னு வைங்களேன். எதுக்கு இந்த ஆள் வந்துட்டு அங்க போயிட்டு செம்படிக்கிறான்னு பார்த்தா எனக்கு தெரிய தேமுதிகவும் என்டிஏ கூட்டணியில கண்டிப்பா சேருங்கிறது கற்பனை. அதுக்கு மீறி 9ஆம் தேதி வேற ஏதாவது சொன்னாங்கன்னா சரி ரைட் ஏத்துக்க வேண்டியதான். நம்ம என்ன தெரிஞ்சா சொல்றோம், அடிச்சு விடுவோம் கழுதையே. ஏன்னா நமக்கே தெரியுது அந்த அம்மா என்ன முடிவுல இருக்காங்கன்னு கேக்குறாங்க மைக்கு நீட்டி. நல்ல முடிவுதான், என்ன கேட்டாலும் நல்ல முடிவு. சாப்பிட்டுட்டேன் தூங்கிட்டேன், அவ்வளவுதான். நல்ல முடிவு கரெக்டா இருந்தா பரட்டா. ஆமா, நீ என்ன கேள ஏதாவது நல்லதே நடக்குங்க, அவ்வளவுதான். நாங்க நல்ல வைங்க, வேற எதையுமே பேச மாட்டேங்க. நடக்கும் நல்லதே நடக்கும், சம்மதமா அப்படின்னு. திரும்ப நயினாரிடம் வந்து கேக்குறாங்க விஜய் பத்தி. யார்கிட்ட போனாலும் விஜய் பத்தி கேக்குறாங்க, ரோட்ல யாரையும் போக விட மாட்டேங்கிறாங்க. விஜய் என்ன பண்றாரு? விஜய் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. கரிசோறு செஞ்சோம், சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாரு தூங்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவரு ரோலு. பாத்தியா பிளைட்ல இருந்து இறங்கும்போது தள்ளாடிய விஜய் அப்படின்னு போட்டாங்க தமிழ்ல.
ஏன்னா அவர் தூக்க கலகத்துல நடந்து வந்தாரு. அத போய் தப்பா போய் போர்ட்ரேட் பண்றீங்கடா, பாவம்டா விஜய். சரி, இத தாண்டி விஜய வந்து நயினார் நாகேந்திரன் என்னங்கிறாரு, அந்த பையன் இன்னும் கவுன்சிலர் கூட ஆகல, அவரை போய் எம்ஜிஆர் கூட சொல்றீங்க. இதே 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வாய் அவரோட உயிருக்கு அவர் ஒரு விலை மதிப்பில்லாத உயிர் அப்படி இப்படி எல்லாம் போட்டு அட்டிக்கிட்டு இருந்தீங்களே. அப்புறம் தான் எடப்பாடியை கூட்டி போய் ரூம்ல வச்சு எல்லாம் பேசி முடிச்சு சீட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அவர் கிடக்குறாரு, அவருக்கு தேவைப்படாது, இந்த ஆட்டோவை தூக்கி ஓரமா போடுங்கடா, புது ஆட்டோ கொண்டு வாங்க, ஒன்ஸ் மோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் இப்ப போற போக்குலாம் திட்டிட்டு இருக்காங்க எடப்பாடியும் நயினாரும் சேர்ந்து. இதுவரையிலும் தம்பி விஜய் பொறுத்தவரையிலும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. நீங்களா மீடியாவில் பெரிய புறந்தள்ளிட்டு வர முடியாதுன்னு நீங்களா பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க. மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் வந்து கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்கு. அதில் மோடி பொங்கல் 5ஆம் தேதி வைக்கிறாங்களா? அப்படியா? தை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன். மோடி பொங்கல் இதெல்லாம் மோடி பொங்கல் எப்படி இந்த வருஷமும் வந்து எல்முருகன் வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்களா? எது போன வருஷம் ரிட்டையர்டு ஆக்ட்ரஸ் எல்லாம் இல்ல, ரிட்டையர்டு ஆக்ட்ரஸ் பூரா தஞ்சமடை இடமே பிஜேபி தான். போன வருஷம் அப்படிதான் மோடி பொங்கல்னு மோடி வந்து பொங்கல் வைக்கிறப்போ எல்முருகன் வந்து மீனா கூப்பிட்டு வந்திருந்தாரு. டேய், இந்த தடவை நாங்க ஹிந்தில இருந்து இறக்குறோம், நார்த்ல இருந்து இறக்குறோம். நாங்க வந்து பூஜா ஆக்டே எல்லாத்தையும் இல்ல, பூஜா ஆக்டேவே நார்த்தா உனக்கு? ஆமா, நீ ரொம்ப பின்தங்கி இருக்கியே, நீ இன்னும் பூஜா ஆக்டே வெறியா, நீ நார்த்துங்கிற. சரி, அவங்க கூட நார்த்து படத்துல நடிச்சிருக்காங்க. இல்ல, எனக்கு தெரியல, தை பொங்கலை மோடி பொங்கல் எப்படி சொல்றாங்க, எப்படி பேரை மாத்துறாங்க? எலெக்ஷன் வருது இல்ல, நீ அடுத்து வந்து தமிழ்நாடு இல்ல மோடி நாடுன்னு கூட இவங்க சொல்லுவாங்க. என்ன கேட்டா தை பொங்கலை மோடி வந்து சிறப்பித்தார், மோடி வந்ததுனால தை பொங்கலை சிறப்பான கூட சொல்லிட்டு போங்கடா, பொங்கலுக்கு எங்கடா பேரை மாத்துறீங்க? சரி, இவங்க என்ன இவங்க சித்திரமா இவங்க பொங்கலாவது வந்து வெள்ளை கலர்ல வருமா இல்ல அதுவும் ஆரஞ்சு கலர்ல தான் வருமா? பொங்கல் எப்பயும் ஆரஞ்சு கலர் தான்டா. அப்படியா? ஆமா. சரி சரி. உழப்புறோம்ல, உழப்புனா ஆரஞ்சு கலர் மாதிரி, கருகுச்சுன்னா ஆரஞ்சு கலர் மாறிடும். யாவது கலர் நீ பாரு எவ்வளவு வன்மமா பேசுற. இனிமே வந்து 5ஆம் தேதி வைக்கிற பொங்கல் பூரா மோடி பொங்கல், 14ஆம் தேதி தான் தை பொங்கல். அதனால நம்ம 5ஆம் தேதி பொங்கலை மோடி பொங்கலாக மாத்திடுவோம். ஸ்டிக்கர் பானை சிட்டி மோடி போட்டோ கூட போட்டு பொங்க காய்ச்சுவோம். என்டிகேல கொஞ்ச நாள் அந்த பஸ்ல போய் தமிழ்நாடுன்னு ஒட்டிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்து பிரைவேட் பஸ்ல எல்லாம் போய் ஒட்டி அசிங்கப்பட்டாங்க. பாட்டேன். இல்ல, வந்து என்னன்னா அரசு பேருந்துன்னு போட்டு அந்த டிப்போ பேரை பின்னாடி போட்டுருவாங்க. கோவை, மதுரை, கும்பகோணம் அப்படி டிப்போ பேர் இருக்கும். ரைட்டு, அந்த ஊர்ல தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. இல்ல, அரசு பேருந்துன்றதே அது தமிழ் சொல்லுதான். அதுல இருந்தே அது வந்து தமிழ்நாடோட பஸ் அடுத்தவனுக்கு தெரிய போகுது. சிம்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. ஏங்க, இப்ப கர்நாடகால வந்து இதை எழுதுறாங்களா, அரசு பேருந்து தமிழ்ல தான் எழுதிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு பஸ் தானே. சிம்பு சொல்ற மாதிரி 31st நாள் நியூ இயர் தான், 1ஆம் தேதி நாள் நியூ இயர் தான். அந்த மாதிரி தான் வாயில் நல்லா வருது. தேவையில்லாத அரசு பேருந்துல தமிழ்நாடு அரசு வேணும், தமிழ்நாடுன்னு ஏன் விட்டுட்டீங்க? தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததே இவங்கதான். இவங்கள்ட்ட வந்துட்டு தமிழ்நாடுக்கு இப்ப சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இல்லாட்டி தமிழ்நாடே இயங்காது, நம்ம இல்லாட்டி தமிழை அழிச்சிருவாங்க, நம்ம தான் தமிழை காக்கும் கடவுள் அப்படின்னு மூடிட்டு இருந்தாலே தமிழ். ஒரு 5 பேர்ரா தம்பி, இது பிரபாகரனு, பெரியாரு, இந்த தமிழ், இந்த ஒரு முருகன், ஒரு மரங்குறோம், இத வச்சு இந்த ஊரு ஜென்மத்தை முடிச்சுக்கலான் இருக்காரு. அவ்வளவுதான். இந்த ஊர்கள் எல்லாம் கிழமைங்க எல்லாம் வந்துட்டு இப்படி சிட்டிக்குள்ள எல்லாம் நமக்கு இப்படி வாழணும்னு ஆசை இருக்கும்ல, இயற்கை அழகா வாழணும், நம்ம தோட்டம் வைக்கணும், ஆடு வளர்க்கணும்னு. அவனுடைய வாழ்க்கை முறையை அதை பண்ண முடியாது. அவங்கள்ட்ட பூரா போய் காடு எப்படி இருக்கும், வீட்டுக்கு ஒரு தோட்டம் இருந்தா எப்படி இருக்கும், வீட்டுக்கு காலைல மயில் நடந்து போகும், மூடி இமேஜின் பண்ணி பாரு அப்படின்ட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி ஊரை விவசாய பூமியா மாத்துறேன்னு சொல்லி சீமானே ஏமாத்திட்டே தான் இருக்கா. அப்படி ரைட். இவ்வளவு பேசுனதுதான் முக்கியமான விஷயம். என்னது? 1ஆம் தேதியில இருந்து சிகரெட் விலை ஏத்த போறாங்களா? 72 ரூபாய்க்கு சிகரெட் குடிக்கிறவங்க ஜாக போறாங்க. எத்தனை பேரை கொல்ல போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பீடி உற்பத்தி அதிகமாயிரும். ஒழுங்கா வாசனை வராம போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. இன்னும் பீடி இருக்கா அப்படின்னு அடுத்து சுருட்டு, அவ்வளவுதான். அடுத்து ஒவ்வொன்னா தயாரிக்க ஆரம்பிக்க போறதுதான். ஏங்க சிகரெட் விலை எல்லாம் ஏத்துறீங்க? பாதி பேர் கஷ்டப்படுவாங்க. 18 ரூபாயே கஷ்டம் தான். ஒரு மைண்ட் வைஸ் நினைச்சு நீங்க ஓபனா மைக்ல பேசிட்டு இருக்கீங்க. என்ன அந்த மாதிரி பழக்கலாம் பழகலடா. ஓகே. 20 ரூபா வித்தா கூட அதுவே இன்னைக்கு பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய பங்கா இருக்கு. அதான் சொல்றேன், மைண்ட் வைஸ் நினைச்சு மறுபடியும் நீங்க வெளில தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சு நீங்க தான் வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? அதெல்லாம் பேசக்கூடாது. சரி, ஓகே. இது என்ன குளிர் ஊதுடா அந்த மாதிரி வரி ஏத்தலாம். அன்றாட அவங்க இதெல்லாம் வந்துட்டு பெரிய குற்றம்டா. ஒரு 20 ஒரு 21 ரூபா 22 ரூபா 22 ஒரு 2-3 ரூபாய் ஏத்துங்க. என்ன 50 ரூபாய் தங்க மாடாது. இது ஒரு நாளைக்கு 5-10ன்னு போறதுடா. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா 70 ரூபாய்க்கு விக்குதா, நம்ம இன்னொரு 100 ரூபாய் போட்டு கோட்டர் வாங்கிடுவோம், அவ்வளவுதான், சிகரெட்டை விட்டுருவோம் அப்படின்ட்டு
சிகரெட்டில் இருந்து அனைவரும் எனக்கு தெரியும் நார்த்ல புகழ வியாபாரம் பான்புராக் வியாபாரம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓகே நார்த்து கரைங்க மாதிரியே இங்க பான்புராக் இறக்குறதுக்கு நீங்க பிளான் போட்டாங்க எனக்கு தெரியும் அப்படித்தான் இப்ப பிளான போட்டு இங்க ஊரா துப்பு விட்டு சிவப்பு கலரா ஊரை பூரா ஆக்கி விட போறாங்க பொழிச்சுன்னு என்ன ஊருக்காரங்க பான்புராக் போடாம இருந்தாங்க இவங்க விலை ஏத்தி விக்கிறதுனால இவங்களும் பான்புராக் போட ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு உண்மையிலே இந்த பான்புராக் கல்ச்சர்ல இருந்து உண்மையிலே நல்ல மாறி இருக்கு, வெளில வந்திருக்கு. முன்னால துப்பிட்டு அலைவாங்க, எல்லா பக்கத்துல துப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப துப்புறது குறைஞ்சிருக்கு, திரும்ப துப்பிட்டே அலைய போறாங்க. திரும்ப அழுக்காக்கணும்ல. ஓகே, தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சம் கிளீனா இருக்கே, நல்லா இல்லையே, பிடிக்கலையே. கொஞ்சம் துப்பு சவப்பாக்குங்களா ரோட போறா. சரி, இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கோ தலைவா. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நானும் மதுரக்காரன் தான்.